நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பிள்ளையாரப்பா, உன் புண்ணியத்துல என் ஆசையெல்லாம் நிறைவேறணும். அதுக்கு நீதான் பக்கபலமா இருந்த அருள் புரியணும். தங்கம், இத வந்துட்டேன்னா தங்கம். விநாயக பெருமானே, எங்க குடும்பம் நல்ல செல்வ செழிப்பா இருக்க நீதான் அருள் புரியணும். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்மா. விதை நெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. உன் கையால ஒருபடி நெல் எடுத்து இந்த கூடையில போட. உன் கைராசி இந்த வருஷம் அமோகமா விளைஞ்சு நம்ம கஷ்டம் எல்லாம் தீரணும். உன் கல்யாணம் மேல சத்தமும் கேட்கணும். என்ன போங்கண்ணே. நல்ல நல்ல இந்த வருஷம் நல்லா விளையணும். போட போட. அப்ப நான் வரட்டேன். தங்கம், தங்கம். இத வந்துட்டேன். இத பாத்தியா? என்னண்ணா இது? சிப்பாய் மாதிரி துப்பாக்கியோட வந்து நிக்கிற? அதிர்ஷ்டம் அது இஷ்டமா வரும்னு சொல்லுவாங்க. அதாம்மா இது. என்ன சொல்ற? புதையல். புதையலா? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாதுமா. இது நம்ம தாத்தா காலத்து துப்பாக்கி. இதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்கு. இதுக்கு பேரு ரெட்டைக்குழல் துப்பாக்கி. அந்த காலத்துல வெள்ளக்கார பசங்களை விரட்டி விரட்டி குருவி மாதிரி சுட்டு தள்ளினார் நம்ம தாத்தா. அப்படியா? உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா நீ அப்ப பிறக்கவே இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? அப்பா சொல்லிருக்காரே. வெள்ளக்கார பசங்க அவரை வலை போட்டு தேடினாங்க. ஆனா இவரு என்னால எல்லாருக்கும் டேக கொடுத்து தப்பிச்சிட்டார். அப்பாவும் அவரை தேடினாரு. ஆனா அவரும் கிடைக்கல,
இந்த துப்பாக்கியும் கிடைக்கல. இப்போ அவரோட பேரன் வேலு என்கிட்ட கிடைச்சிருக்கு. இத பாத்தியா, தாத்தாவோட பேரு வீராசாமி, வீரான்னு எழுதிருக்கு பாரு. அப்ப இது நம்ம பரம்பரை சொத்து. ம். இது கிடைச்ச நேரம் நல்ல நேரமா. இந்த வருஷம் விளைச்சல் சும்மா அமோகமா இருக்க போகுது. உனக்கு ஒரு அருமையான மாப்பிள்ளை உன் மனசு போலவே கிடைக்க போறான் பாரு. போங்கண்ணே, உனக்கு வேற வேலையே இல்ல. இனிமேதாம்மா எனக்கு வேலைய. விடுங்கண்ணே, போய் சமையல் செய்யணும். அண்ணே, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். அண்ணே, பொம்பளைங்க மனசு உடைஞ்சு போறது சகஜம் தானே. ஆம்பளைங்க வருத்தப்பட்டா எப்படி? கொடுக்க வேண்டிய கடனுக்கு தானே எடுத்துட்டு போனாங்க. அப்பா பட்ட கடனை என்னைக்கு இருந்தாலும் நாம தானே அடைக்கணும். போகட்டும், விடு. அண்ணே, நாம உழைக்கிற ஜாதி. உனக்கு பாரமா இல்லாம நானும் உழைக்கிறேன். என் உடம்பு ஒண்ணு தேஞ்சு போயிடாது. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன்னை அப்பா அம்மா இல்லாத குறைய தெரியாம வளர்த்த. நீ உழைச்சு சாப்பிடுற அளவுக்கு விட மாட்ட. உன்னை சந்தோஷமா வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் எனக்கு ஓய்வில்லை. ஏன்பா ரோட்ல வண்டி வர்றது தெரியல? ஓரமா போக வேண்டியதானே? நினைச்சுக்குங்க, வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், அதான் ரோட மறந்துட்டேன். ரோட்ட மறந்தவங்க வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேர முடியாது, தெரிஞ்சதா? டேய், நீ வரதில்ல? ஆமாண்டா. டேய், என்னடா இது? கொழா, குடுகுடுப்புக்காரன் சட்டை, திருட்டு பைய கண்ணாடி, தலை கூட நரைச்சு போச்சு. என்ன பண்ற? வேலைய செய்யற? என்னடா வேலை? கண்ணு பார்த்தா கை செய்யும், அதான் நம்ம வேலை. ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? கணக்கே இல்ல. 4 பெரிய மனுஷன் மாட்டினா லம்பு லம்பா அடிக்கலாம். அது என்ன லம்பு? முதலில்லாத பிசினஸ், கொழுத்த லாபம். அது மட்டும் இல்லடா, பட்டணத்துல வீட்டுக்கு வீடு அமுத சுரபி இருக்கு. வேணுங்கிற அளவுக்கு அள்ளி சாப்பிடலாம். தங்குறதுக்கு வசதியா ரோட்டுக்கு 2 பக்கமும் பெரிய மடம் கட்டி இருக்காங்க. ரோடு பூராவும் காசு இறஞ்சு கிடக்கு. சாமர்த்தியம் இருந்தா வாரிக்கிட்டு வந்துடலாம். நானும் அதைத்தான் செஞ்சேன். இப்ப பாரு, நல்லா இருக்கேன். அத போய் செய்யடா. கெட்டும் பட்டணம் போன்னு பெரியவங்க சொன்னாங்க. அதை செய், பொழைச்சுக்கலாம். அண்ணே, என்னம்மா? இந்தாங்க. ஓ. அண்ணே, போற இடம் புதுசு, ஜாக்கிரதையா இருக்கணும். வேளா வேலைக்கு சாப்பிடணும். உடம்ப நல்லா கவனிச்சுக்கணும். அங்க போயிட்டு உம்முன்னு இருக்காம நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன புரியுதா? இத வச்சுங்க அண்ணே. ஏதுமா இந்த பணம்? எனக்காக கழுத்துல இருந்த தங்கத்தையும் அடகு வச்சிட்டியா? தங்கங்கிற பேர் மட்டும்தான் உனக்கு மிச்சம் இல்ல? அண்ணே, புறப்படுறப்போ மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அண்ணே. இரு, இதோ வந்துட்டேன். இதோ பாரு. அண்ணே, இது காமாட்சி அம்மன் காசு. பத்திரமா பையில வச்சுக்க. பரம்பரை பரம்பரையா கைமாறி வந்த காசு. இது உனக்கு பக்கத்துணையா இருக்கும். ஒரு நிமிஷம், இதை பிடிமா. கொடுமா. இந்தா. ஏன் 2ஆ உடைச்சீங்க? அதனால என்ன, ஆளுக்கு பாதியா ஞாபகத்தை வச்சுக்குவோம். ஐயோ, ஒண்ணு மறந்துட்டேன். இதோ வரேன். இந்தாங்கண்ணே, தாத்தா துப்பாக்கி. மாட்டிக்கங்க. ஐஸ், கப் ஐஸ், மேங்கோ பார், சாக்கோ பார், கப் ஐஸ். நைனா, ஐஸ் சாப்பிடுறியா? என்னையா கேட்டீங்க? உன்னதான்பா. வேண்டாங்க. அட சும்மா சாப்பிடு நைனா. பரவாயில்ல, வேண்டாங்க. அட கப் ஐஸ் துண்ணு நைனா. சரி, கொடுங்க. மாட்டிச்சு இன்னைக்கு. சரியான காட்டா. கொடுங்க. சாப்பிட்டியா? துட்டை எடு. எட்டு துட்டை.
என்னங்க துட்டு. துட்டா? ஆ? சும்மா தானே கொடுத்தீங்க வெயிலுக்கு. சும்மாவா? மூஞ்ச கீச்சிருவேன். ஏறா துட்ட ஏறானா? சோமாரி 2 ரூபாய் ஐச துண்ணுட்டு எங்க வயித்துல அடிக்கலான்னு பாக்குறியா? ஏறா காசை குத்துனா நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறு வெளியே வந்து ஏறா காசு தானே வேணும். இது பொடி குறா. என்னடா அது வம்பா போச்சு. எங்க முடிச்சு போட்டு வச்சுக்கிறான் இந்தாங்க குடியா. சரியான காட்டான். காலங்காத்தால வந்துட்டான். ஐஸ் கப் ஐஸ் சாக்கோபார் மேங்கோ பார். தம்பி தம்பி, பார்த்தா நல்ல பையனா இருக்க. ஊருக்கு புதுசு போல இருக்கு. ஆமாண்ணே, வேலை தேடி வேலை தேடி வந்தியா? பாவம் பட்டணப்பா. தம்பி, கையில பையில நிறைய வச்சிருக்கப்பா, பார்த்து நடந்துக்க. இந்த பாரு தம்பி, இங்க திருட்டு பசங்க நிறைய நடமாடுவானுங்க, பார்த்து நடந்துக்க. வரதன் சொன்ன மாதிரியே ரோடெல்லாம் காசு இறஞ்சு கிடக்கு. தேங்கப்பா. வரதனா எங்க போச்சு? ஐயோ, எங்க போச்சு என் பைய, என் பணம்? ஏய், ஏதுடா உனக்கு இந்த பணம்? இது கீழே கிடந்ததுங்க. கீழே கிடந்து எடுத்தியா? பாத்தியாடா? பாத்தியா? அதுக்கு நான் என்ன பண்றது? பாக்கெட் அடிச்சு எடுத்தது இல்லாம கீழே கிடந்து எடுத்து வேற பொய் வேற சொல்றியா? நடரா சத்தியமா சொல்றேன், இது கீழே இருந்து தான் எடுத்தேன். சத்தியமா சொல்றியா? கிராமத்துக்கார மாதிரி இருக்க. பொழைச்சு போ. சத்தியன் வேற சொல்லிட்டேன். கொண்டா பணத்தை. பாவி. ஐயா ஐயா, வந்து எனக்கு டவுன்ல பிச்சைக்காரங்க தொல்லை பெருந்தொல்லை. ஐயா, நீயே எனக்கு பிச்சை கொடுக்குறியா? நான் பிச்சை கேட்கலைங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைக்குங்களா? அட போங்கய்யா, கிராமத்துல இருந்து வேலை கிடைக்கல, நீங்க எல்லாம் டவுனுக்கு வந்துறீங்க. ஏயா, நீங்க எல்லாம் டவுனுக்கு வந்துட்டா கிராமத்துல யாரு விவசாயம் பாக்குறது, யாரு உழுவுறது? பேசாம போய் உழுங்க போங்க. பட்டணத்துல இங்கேயே உழுகலான்னு பாக்குறியா? இங்க நாங்க உழுதுக்கிறோம், நீங்க கிராமத்துல போய் உழுங்க. அது இல்லைங்க, பட்டணத்துல ரோடெல்லாம் ஒரே அமுது சுரபியா இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்னுத்தையும் காணோம். அது எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? அமுத சுரபியா? உனக்கு தெரியுமா? அதோ பாத்தியா, அதுதான் அமுத சுரபி. அதேதான். இதுவா? எங்க பட்டணத்துல ரோட்ல 2 பக்கமும் படுக்கிறதுக்கு வசதியா கட்டி வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது எங்கங்க? வசதியாவா? அதோ பாத்தியா, இதோ பாத்தியா, அதுதான். ஆடா பாவி, இப்படி என்ன ஏமாத்திட்டான்? உன்னை யாரோ சரியா ஏமாத்தி இருக்காங்க. இத பாரு தம்பி, பட்டணத்தை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ இங்க பசி மயக்கத்துல விழுந்துட்டேன்னு வச்சுக்க, உனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, வேடிக்கை தான் பாப்பாங்க. அப்படியே நீ எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா உன் வேஷ்டிய உருவி உன் மேலேயே போத்திட்டு தலையில 10 பைசாவுக்கு ஊதுபத்திய பத்த வச்சுட்டு, இது அனாதை பணங்க, முடிஞ்சா ஆதரிங்கன்னு சொல்லுவாங்க. பட்டணத்துல தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா செத்து போயிட்டான்னு சுடுகாட்டுல கொண்டு போய் எரிச்சிருவானுங்க. இப்ப நான் என்ன பண்றது? வாழ்க்கையில முன்னேறணும்னா பெக் பாரோ ஆர் ஸ்டீல். அப்படின்னா என்னங்க? அதாவது பிச்சை எடு, கடன் வாங்கு, இல்ல திருடு. இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சு பாரு, நீ வாழ்க்கையில முன்னேறிடுவ. இத நான் சொல்லல, வெள்ளக்காரன் சொல்லிட்டு போனது. நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கான், அவனை போய் விரட்டிட்டீங்களேயா. வாழ்க்கையில நல்லா முன்னேறணும்னா பிச்சை எடு, கடன் வாங்கு, இல்ல திருடு. எதையாவது ஒண்ணு செய். இதெல்லாம் திருடுனதுதான், உழைச்சு சம்பாதிக்கல. இது என்ன பொல்லங்காயா? வா சீக்கிரம். ஒட்டியில ஒண்ணுமே இல்லையே, நல்ல ஆளை போட்டு அடிச்சிட்டீங்களே.
ஏப்பா பொட்டி உனதா வச்சுக்க. நீ வெளியூரா வெளிநாடா? பாஷை தெரியாத மனுஷனை போட்டு இந்த பாடு படிச்சிட்டீங்களே. சாரிப்பா, உன்னை தெரியாம அடிச்சிட்டாங்க. எல்லாம் கழிச்சுப்பாங்க, போறியா? பெட்டியில் உள்ள பணம் மாறிச்சா இல்ல பெட்டியே மாறிச்சா? யார் நீ? உன்ன மாதிரி ஒருத்தன். உன் பேர் என்ன? உன் பேரை கேட்டேன். பேலு. இப்போ தொழிலுக்கு துணையா இருக்கிறது இந்த ரெட்டை குழல் துப்பாக்கி. ஆப்பக்கார கிழவிய ஏமாத்துறதுக்கு ஒரு அண்டங்காக்கா, அந்த அண்டங்காக்காவை ஏமாத்துறதுக்கு ஒரு குள்ள நரி. திருடங்கிட்டே திருடுறதான் ஓன் தொழிலா? பூட்டை திறக்கிறதுல நீ கில்லாடியா இருக்கலாம், ஆனா திருடனுக்கு கண்ணு பின்னாடியும் இருக்கணும். அதை விட முக்கியம் தப்பிக்கிற சாமர்த்தியம். அதுல நீ ரொம்ப வீக். ஜனங்க உன்னை உதைச்சப்ப என் மனசாட்சி என்ன உதைச்சது. பார்க்க பாவமா இருந்தது. அதான் பங்கு கொடுக்க வந்தியா? உண்மையிலேயே உனக்கு இறக்க மனசுடா. நீங்க எத்தனை நாள் சண்டை போட்டாலும் நிச்சயம் ஒருத்தர் ஜெயிக்கவே முடியாது. சமபலம் உள்ள நீங்க ரெண்டு பேரும் சமாதானமா போனீங்கன்னா இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். யார் இந்த பொண்ணு? அதுவா என்னுடைய நம்பிக்கையான வலது கை, நீ என்னுடைய இடது கை. பட்டணத்துல நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆளை பார்த்தாதான் டிப்டாப்பா இருப்பாங்க. அத்தனை பேரும் திருட்டு பயலுக. முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இங்க வா. பரிசு சில்லறை கொண்டு வரலையே. ஏய் வச்சுக்க, பெரிய கோட்டு. என்னப்பா பர்சுங்கிறீங்க, விளையாடுறீங்களா? எட்ரா கைய.
ஏது பர்ஸ் உன்கிட்ட இல்லல்ல அப்ப இங்க இருந்து எடுத்துக்கிட்டா கை வைக்காத அச்சி, நானே எடுத்து தரேன். ஒண்ணுமே புரியல. இதுதான் ஓ, இதுவா? இதுதான் என் பர்ஸ். இதான் உன் பர்ஸா? அப்பு, ஒண்ணுமே இல்ல, இத போய் பர்ஸுங்கிற? அது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு. இங்க பாத்தியா? ஏ, ம். நீ பயங்கரமான கில்லாடிப்பா. ஏ, நீ இந்த கிராமத்துல குடிமை வச்சுட்டு வந்தில்ல? அமுத சுரபி. ஆமா, நீ என்ன தெரியல? நான் தான்ப்பா மும்மொழி சொல்லி கொடுத்தனே. என்னது? பிச்சை எடு, கடன் வாங்கு, இல்லைன்னா திருடுன்னு சொல்லி கொடுத்தனே. ஆமா 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 வாங்க 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 வாங்க. அது எந்த நீங்க சொன்ன அந்த மும்மொழியை வச்சுதான் இப்ப தொழிலே நடத்துறேன். பரவாயில்லப்பா, நீ நல்லா பெரிய ஆளாயிட்ட. நான் பாரு இந்த பிளேடு, இந்த பர்ஸ் அடிக்கிற வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமா இருக்கேன். அடிக்கடி போலீஸ்ல வேற புடிச்சிட்டு போயிடுறானுங்க. இவர் யாரு? நண்பர். அப்படியா? எல்லாம் நம்ம இன்னும் வேலு, நம்ம இங்க வேட்டையாட வந்திருக்கோம். புரியல? வைர வேட்டை. இங்க ஆடப்புறாளே பொண்ணு, அவன் கழுத்துல இருக்கிற நகையோட நம்ம கையும் சேர்ந்து விளையாடணும். என் கை விளையாடும், ஆனா பொம்பளை பார்த்தோன்னு மறந்துடுவேன். நீ தான் சரியான ஆள்றா, புரியுதா? நம்ம 2 பேருக்கு சம்பந்தம் இல்லாம இருந்துக்குவோம். ஆ? போ 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 போ. ஐயோ, எனக்கு கொன்னுடாத. எல்லாத்தையும் கொடுத்துடுறேன். ஏய், யாராவது கூச்சல் போட்டீங்க தீத்துருவேன். ஜாக்கிரதை. டேய், திரும்பி பார்க்காத. ஒரு போலீஸ ஒரு நாள் தான் ஏமாத்த முடியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இதெல்லாம் ஸ்டேஷனுக்கு தான் போகுது. உன் நகையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்கிங்க. ஏய், திரும்பி பார்க்காத. கை நடுங்குது, சுட்டுடுவேன். என்ன இப்படி சந்தேகமா பாக்குறீங்க? பயப்படாதீங்க, நான் போலீஸ்காரன் தான், மார்வேஷத்துல வந்திருக்கேன். அந்த பழக்குடி எடு, இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாங்கிக்கிங்க. ஏய், தொடாத. போ. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து உங்க நகையெல்லாம் திருப்பி கொண்டு வந்துடுறேன். சார் வேண்டாம். என்னம்மா? வேண்டாம் சார், அவ்வளவு தங்க நகை இல்ல, பித்தளை. இவ்வளவுதான். நல்லா ஏமாந்துட்டோம். எல்லாம் பித்தளை நகை, பேரிச்சம்பழம் கூட கிடைக்காது. கொட்டு கொட்டு கொட்டு. இல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? பொறுக்கிக்க. இது என்ன சாராய கடை சர்பத்து கிளாஸ் எல்லாம் அடிச்சிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ, ஃபீடிங் பாட்டில் ரப்பர். எனக்கு தான். இது எனக்கு தான். ஐயோ, எனக்கு தான். ஐயோ, இதெல்லாம் நாங்க உபயோகப்படுத்துறது. உங்களுக்கு வேணும்னா வேற ஒண்ணும் வாங்கி தரேன். இத கீழே போட்டா பசங்க பலூன் நினைச்சு ஊதி விளையாடுவானுங்க. வாட்ச் வாட்ச். என்ன லெட்டர்? ஆருயிர் தங்கைக்கு உன் அன்பு அண்ணன் எழுதியது. நான் நினைத்தபடி உனக்கு வைக்கிறேன். உனக்கு நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் என் இதய துடிப்பு உனக்காகவே. பெரிய லெட்டர். ஏய், அந்த லெட்டரையும் கிழிக்கிற. அண்ணன் தங்கச்சிக்கு எழுந்ததுல அந்த லெட்டரை அந்த வாட்சோட அந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணிட. லெட்டரை போஸ்ட் பண்ணிடுறேன், வாட்சை இங்க பாஸ் பண்ணிடுறேன். அடிக்கடி டைம் பார்க்க உதவும். நீ பண்ண மாட்டேன், நானே பண்ணிக்கிறேன். என்ன கவலைப்படுற? ரிஸ்ட் வாட்ச் போச்சுன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத, உனக்கு டேபிள் கிளாக் வாங்கி தர்றேன். எங்க அம்மாவுக்கு வால் கிளாக். வயசுக்கு தகுந்தபடிதானே வாங்கி தர முடியும். பஸ் அந்த நேர் ரோட்ல மடக்கலாமா இல்ல இந்த வளைவுல மடக்கலாமா? நேர் ரோடு நமக்கு சரிப்பட்டு வராது, வளைவு தான் சரியான இடம். பஸ் நம்பர் என்ன? டிஎம்பி 2020. என்னது, மினிஸ்டர் வண்டியா? பஸ் நம்பர்ப்பா. நல்லா தெரியுமா இந்த ரூட்ல தானே வருது? உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா? அவங்க தலையெழுத்து நம்ம கிட்ட நகையெல்லாம் பறி கொடுக்கணும்னு. ஆரன் சத்தம் கேக்குது, ஆரன் சத்தம் கேக்குது. மாமனா இருக்காரு, அவர்கிட்ட கொள்ள அடிச்சிருவோம். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்ப்பா. போலீஸா? வாங்க, வாங்க, ஓடு, ஓடு, வாங்க. ஓடு, ஓடு. ஓ, நீங்க அவங்களா? வா வா வா. இந்த இடம் தானே? இதே தோப்பு தாங்க. என்ன மரம்? எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்கு, எந்த மரத்தை சொல்றது? இதெல்லாம் முன்னாடியே பார்த்த கூடாது. நான் நல்லா பார்த்துட்டு தாங்க வந்தேன். அயோக்கிய போய் இடத்த மாத்திட்டானே என்னமோ. அது சரிங்க, இந்த மரம் இல்லைன்னா அடுத்த மரம் எங்க போயிட போறோம்? நீங்க வாங்க. ஆமாயா, தொங்குறான். ஆமாங்க, தூக்கு போட்டாவே தொங்காம என்ன தூங்குவானா? சரி, மேலே ஏறு. ஆறு உன்னதான். என்ன சார் ஏறு இறங்கன்ட்டு? ஏறுற வயசா இது? என்ன எப்பவும் உனக்கு விளையாட்டு பிட்டா இருக்கு? நீங்க தான் விளையாடுறீங்க வயசு தெரியாம.
மேலதிகாரி சொல்றத செய்ய. மேலதிகாரி சொல்லுவாங்க, கீழதிகாரி முடிஞ்சாத்தானே செய்வான். சரி சரி, பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு ஆளுங்களை அழைச்சிட்டு வரும். சார், ஐயோ, என்னை விட்டுட்டு தனியா போறீங்க. நான் பாருங்க, நானு மரம் அவன் 3 பேரும் தான் இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பொண்டாட்டி புள்ளக்காரையா. இந்த சின்ன பசங்க எல்லாம் வேலைக்கு வந்து நம்மளை கொல்றானு. அப்பா பரதேசி பய தூக்கு போடணும்னா எவனையாவது கொலை பண்ணிட்டு எங்க கிட்ட வர வேண்டியதானே. நாங்க கௌரவமா தூக்கு போடுவோமே. இப்படி அனாதையா தொங்கிக்கிட்டு எங்களுக்கு அவஸ்தை. கான்சம்பியம் ஓடுறான். இங்க வேலை வேணான்னு போறாரா? பஸ் வந்துருச்சு. வண்டியை நிறுத்து. ஏய், ஏய், யாராவது சத்தம் போட்டீங்க வாயிலே சுடுவேன். உயிர் மேல ஆசை உள்ளவங்க உள்ள பொருளை வெளியே எடுங்க. இல்ல டிஷும் டிஷும் எல்லாரும் க்ளோஸ். அப்புறம் நாளை காலையில உங்க போட்டோ போனமா பேப்பர்ல வரும். கரெக்ட். ஐயோ சங்கிலி அறுக்காதீங்க, நானே கூப்பிடுறேன். அப்படி இவர் மூக்குல காதுல கண்ணுல எதுவுமே இல்ல. அனாதை பிள்ளையா? இல்ல, எங்க அண்ணன் இருக்காரு. பெரிய அண்ணன். இடுப்புல என்ன இருக்கு? தாவணி. அத நான் கட்டிக்கிறதுக்கா? பையில என்ன இருக்கு? எடு கொண்டா. அட பாவி. கிழவி, ஏய், கம்முன்னு உட்காந்துக்கிட்டு அட பாவின்னு வேற சொல்றியா? கழுத்துல இருக்க தாலியை கலட்டு. ஐயோ, கட்டின புருஷன் கல்லாட்டம் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. தாலிய கேக்குறிய? நல்லா இருப்பியா? ஓஹோ, புருஷன் உயிரோட இருக்கிறதுனால தாலியை கட்ட மாட்டேங்கிற. அவனை டும்முன்னு ஒரே போல போட்டுருவேன். தாலியை கலட்டு. நானே கட்டி கொடுத்துறேன். அப்படி அவன் என்ன வேலை பாக்குறான்? அவன் புருஷன் டிரைவர் வேலை. இப்ப வா. இப்ப இல்ல, ரிட்டையர்டு. சின்னதுல ஸ்டேரிங்க பிடிச்சு ஓட்டுனாருன்னா எப்படி ஓட்டுவார் தெரியுமா? அப்படி ஓட்டுவாரு. அதுல மயங்கின ஆளுதான நீ? இவ்வளவு நேரம் என்ன செய்யறான்? போனவன் என்னன்னா, நீ போலீஸ் வருதான்னு பாத்துக்க. நான் அவனை பாத்துட்டு வரேன். துப்பாக்கிய மடக்கியா? எங்க ஊர்லயே நான் தான் பெரிய ரவுடி. இது வரைக்கும் 8 பேருக்கு வெட்டு விழுந்திருக்கு. ஏதோ போனா போதுன்னு செய்யற தொழிலை கண்டுக்காம இருந்தா எங்கிட்டே ஆட்டம் காட்டுறீங்களா? இன்னொரு கொலைக்காரன் வந்துட்டா, எல்லாரும் படுத்துங்க படுத்துங்க. ஏய், அடுத்த தடவை நீங்க எந்த பஸ்ல வர்றீங்கன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஒழுங்கா மரியாதையா நல்ல பொருளா கொண்டு வாங்க. எங்க இந்த சாமியை காணா? ஓ சாமி, அடுத்த தடவை வரும்போது முருகனை கூட்டு வாங்க. என்ன மகனையா? கடவுள் முருகன் ஐயா. கருமாரி காப்பாத்திட்டா. பெரிய முத்தம் கொடுத்து போட்டோ எடுத்திருக்கான். லைலா மஜ்னு மூதேவிங்க. ஏய், நீ ஏன் இங்க நிக்கிற? பாறை தனியா இருக்குல்ல, அங்க போய் நில்லு. போ. என்ன தொங்குது? கொண்டா. பங்குன்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். கேபி சுந்தராம்பாள் பாடிக்கிட்டு இருக்கும் போது அடிச்சதா? விபூதி பை மாதிரி இருக்கு. உள்ள விட்டு பாக்குறேன். குழுக்குனா வருது, கொட்டி பாப்போம். திருப்பதி உண்டியல் மாதிரியே இருக்கு. பவுனு பவுனு உரைச்சு பாப்போம். பித்தளை பேரிச்சம்பளம் வாங்கி திங்க இருக்கும். உனக்கு எதுக்கு? விட வேலு, எங்க போற? கொஞ்சம் இதோ வந்து சீக்கிரம் வா. தங்கம். நான் தாம்மா வந்தேன். வேலு. அண்ணே. ஏன் அழற? ஏய் தங்கம், தங்கம், ஏன் அழற? தங்கம், ஏன் அழற? பட்டணத்தை பார்க்க
பல பேர் போனாங்க. பாட்டி என்னையும் கூட்டிட்டு போச்சு. பழையில பஸ் மடக்கி கொள்ளை அடிச்சுட்டாங்க திருட்டு பசங்க. இது பாருமா, அழக்கூடாது. நல்ல பொண்ணுல அழக்கூடாது. அண்ணே, நீங்க ஞாபகார்த்தமா கொடுத்தியே பாதி அம்மன் காசு, அதுவும் திருடு போயிடுச்சு அண்ணே. இதோ பாத்தியா? அண்ணே, இது ஒரு திருடன் மார்வாடி கடையில அடகு வைக்க வந்தான். அவனை புடிச்சு உதைச்சு பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்ச கோழிக்கறி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஏன் உண்ணாவிரதமா? சாப்பிடுற வரைக்குமா இல்ல சாகர வரைக்குமா? வேலு வர வரைக்கும். ஏம்பா வேலு, என்ன விட்டுட்டு எங்க போன? என்ன நம்பி கிராமத்துல ஒரு ஜீவன் இருக்கு, அத பார்க்க போனேன். யார் அந்த ஜீவன்? என் தங்கச்சி. என்னப்பா இது என்கிட்ட சொல்லவே இல்ல. அது சரி, இனிமே நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ. நீ எங்க போனியோ என்ன ஆனியோன்னு தேடாத இடமே இல்ல. இனிமே என்னை விட்டு நீ பிரியக்கூடாது. சரி, அதை விடு. நான் ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். நீ மட்டும் ஒத்துழைச்சேன்னா அதை வெற்றிகரமா முடிச்சிடலாம். என்ன விஷயம்? பெரிய கடை வீதியில ஒரு வைரக்கடை இருக்கு. அதனுடைய சாவி எதிர் வீட்டுல இருக்கிற ஒரு அழகான பொண்ணுகிட்ட இருக்கு. நீ அவளை காதலிப்பியோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. சாவி என் கையில வரணும். அவ்வளவுதானே, விடு. ஐயோ, சாரி சாரி சாரி. சரி, மேடமாவது சூடமாவது முன்ன பின்ன கார் ஓட்டி இருக்கீங்களா மிஸ்டர்? அவனுக்கு முன்னாடி ஓட்ட தான் தெரியும், பின்னாடி ஓட்ட நீங்க தான் கத்து தரணும். ஏய் மிஸ்டர், உடம்பு எப்படி ஏய். இருக்கு? அவன் அப்படித்தான் ஏதாவது ஏட கூடமா பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க நான் கொஞ்சம் ஒண்ணும் அம்மா இல்ல. அடையாளம் தெரியலையே. ம்? நமக்குள்ள சுமூகமா பேசி முடிவு பண்ணிக்குவோம். சுமூகமா பேசுவோமா? டேய், செக் புக் எடு. இந்தா செக் புக். எவ்வளவு டேமேஜ் இருக்கோ அதுக்கு நீங்க எழுதிக்கோங்க செக். மணியில என்ன எழுதிருக்கு சரியா தெரியல. அம்மா, இந்த தொல்லு சொல்ற. ஒரு இடிக்கு ₹1,00,000. ரொம்ப காஸ்ட்லியான பொம்பளை போல இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாத, தயார் பண்ணிடுவோம். ஆமா, அவங்க யாரு? வழக்கமா ஒருத்தர் உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ணிட்டு போவாரே, அவர் எனக்கு மேல, இவங்க அவருக்கு மேல. அப்படியா? என்ன விஷயமா வந்திருக்காங்க? எல்லாம் மாமூலான விஷயம்தான். வெட்ட வேண்டியதை வெட்டிட்டீங்கன்னா கண்டுக்காம போயிடுவாங்க. உள்ள வந்துட்டாங்கல்ல, சும்மா விட முடியுமா? எவ்வளவு? பெருசுல ஒண்ண வெட்டிட்டீங்கன்னா ஆளுக்கு 50 எடுத்துக்கிட்டு கமுக்கமா போயிடுவாங்க. ஓ, ஒண்ணு இல்ல, ரெண்டாவே தர்றேன். சூடான தீர்த்தம் நல்லா சாப்பிடு.
விட்டுடுங்க. இந்த இடத்துல நீங்க வஸ்தாத்தா இருந்தா என் வியாபாரம் அமோகமா நடக்கும், எனக்கும் பாதுகாப்பா இருக்கும். உங்களுக்கு வேண்டிய பணம் தர்றேன். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. போட்டான் உன் மூஞ்சில என் கையை வைக்க அப்பா தலையில முடியல போல இருக்கு. இந்தாங்க உங்க செக். நாங்க எதையுமே ஒரு தடவை கொடுத்தா திரும்பி வாங்குறது இல்ல. வாங்கிங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு ஜென்டில்மேன் தான். உங்கள மாதிரிதான் பல பேர் அந்த வைரக்கடை சாவி என்கிட்ட இருக்குன்னு காரை இடிச்சிடுறாங்க, கடைசியில ஏமாந்துடுறாங்க. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், அந்த வைரக்கடை சாவி என்கிட்ட இல்ல, அது எங்க வீட்டுல இருக்கிற இன்னொரு பொண்ணு கிட்ட இருக்கு. நாங்க என்ன சாவிக்காக அவங்கள இடிச்சோம்? ஏதோ தெரியாதனமா இடிச்சோம். சாவி உங்ககிட்ட இருந்தா என்ன, அந்த பொண்ணு கிட்ட இருந்தா என்ன? இங்க ஏகப்பட்ட சாவி இருக்கு பொட்டிக்குள்ள. ஆமா, உங்களை வீட்டுல வந்து பாக்குறதா இருந்தா எப்படி பாக்குறது? ஓஎஸ், நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அப்படியா? சிங்கிளா வரலாமா டபுளா அது வரலாமா? உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு, வரதா இருந்தா கரெக்டா 9 மணிக்கெல்லாம் வந்துடணும். அதுக்கப்புறம் வந்தா நான் வீட்டுல இருக்க மாட்டேன். ரொம்ப பிஸி போல ஓகே, இருக்கு. பாய். நான் பாய் இல்ல, ரொம்ப பணக்கார வர்க்கம் போல இருக்கு. கையாட்டும் போது கூட டாடா பிர்லான்னு தான் சொல்றாங்க. அப்போ 9 மணிக்கு போலாமா? அடப்பப்பா நீ வேற. 9 மணிக்கு போனா இந்த அம்மா இருக்கும், கொஞ்சம் லேட்டா போனா இந்த அம்மா வெளியே போயிடும், சாவியோட இருக்கிற அந்த பொண்ணு இருக்கும். சாவிக்கு சாவியாச்சு, நகைக்கு நகையாச்சு. எப்படி? எஸ், உள்ள வாங்க. உங்க வலது பக்கமா வாங்க. இப்ப உங்க இடது பக்கமா வாங்க. நேரா வாங்க. கதவை திறங்க. இருங்க, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் குளிச்சிட்டு வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். சும்மா சண்டை போடாது. யாரு? நான் தானே. சின்ன போ. இது இது எதுக்கு நமக்கு? சும்மா இரு இரு, இப்ப வந்துடுறேன். கதவை மூடாத. யப்பா, இந்த பக்கம் வரக்கூடாது, ஊர்வலம் வருதுல்ல, அந்த பக்கம் போக கூடாதா? போப்பா. அடே ஏன் நீ வேற என்னமா கையில தடிய கொடுத்தனா கத்துவிய? கையடி. போக கூடாது. ஏன் மேல கை வைக்கிற? போப்பாண்ணா, ஜாகிரதை. சொன்ன கேளியா? சொன்ன கேட்க மாட்டியா நீ? யோ, யாரு அவன்? கண்ணுக்குட்டி மாடி போட்டுருச்சு, அம்மான்னு கத்து பாத்தியா? இல்லையா, நான் சொல்றேன், போயிட்டு இருக்கேன். அங்க போய் யாரை கூப்பிடுறாங்க? உன்னை அலாக்கா தூக்கிட்டு போய் மேல போட்டுருவேன். ஓரமா பாரியா? அசிங்கம் சொன்னா கேட்க மாட்டேங்கிற. என்னையா சொல்ல சொல்ல ஆடிக்கிட்டே இருக்க? போயா அந்த பக்கம், போயா. அட நீ வேறப்பா, வீட்டுல கண்ணுக்குட்டி செத்து போச்சு, மாடு மானு கத்துது. அதான் பையன்கிட்ட சாவி வாங்கிட்டு வர போறேன். கண்ணுக்குட்டியாவது சாவியாது, போயா. ஓ இரு, உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நம்ம ஆளுங்க வரட்டும். சொன்னா கேளியா, தகராறு பண்ணாதே. அங்க நின்னு ஓரமா பாரியா. நீ சுமாரியா? என்ன தகராறு? ஒண்ணும் இல்ல சார், இந்த சாவியா அந்த குல்லா போட்டவர்கிட்ட கொடுக்கணும், இவரு விட மாட்டேங்கிறாரு. எங்கேயாவது சாவி? ஏன் நீங்க குடுக்கறேன்றீங்களா? சாவியை கூட நான் பேசா கொடுங்க. போங்க போங்க. ஓரமான இல்லையா? வாங்க, கூப்பிடுறாரு. ஐயா சொல்லிட்டேன், தகராறு பண்றேன். ஏன் சார், நீங்க மட்டும் குறுக்க நெடுக்க நடக்கலாமா? அங்க இருக்கிற ஆளு இந்த சாவியை உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. இருந்தா அப்படியா? நீங்க நடக்கலாம். வீட்டுல மாடு கத்துது.
வேலை சீக்கிரமா, போலீஸ் பின்னாடி வருது. ஒரு பையன் நம்மள அசைக்க முடியாது. நல்லா அடிச்சு ஓட்டே. நீ கவலைப்படாத. வேலு, போலீஸ் நம்மள துரத்திட்டு வராங்க. சீக்கிரம் போ. பிடிக்குண்ட போடு. காளி, போலீஸ் ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. இனிமே நம்ம தப்பிக்க முடியாது. நம்மள யாராவது ஒருத்தர் அந்த மதத்திற்கத்துல கொள்ளை அடிச்ச பொருளோட குதி தப்பிச்சிடணும். போலீஸ்ல யார் மாட்டிக்கிட்டாலும் ஜெயில இருந்து திரும்ப வந்தது அப்புறம் கொள்ளை அடிச்ச பொருளை பங்கு பிரிக்கணும். என்ன இந்தா இதையும் இந்த அடையாள காசையும் என் தங்கச்சி எடுத்து போய்க்கிறேன். நான் எங்கேன்னு கேட்டா முதலாளியோட வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிடு. என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கிறேன். தம்பி, நீ விடுதலை ஆயிட்ட. உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. இனிமே இந்த திசைக்கே வராத, போ.
நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க. அதே ஊர்ல அரசியல் செல்வாக்குள்ள புது பணக்காரன் இருக்கிறான். அவன் செய்யாத அநியாயமே இல்லைங்க. ஊர்ல உள்ள பொண்ணுகளை எல்லாம் தூக்கிட்டு போய் கற்பழிச்சு கொலை செஞ்சு போட்டுருவான். அவனுடைய ஆளுங்க தானுங்க இவனுங்க. அப்படியா? ஏய், யாரா நீ? தங்கம், உயிருக்கு உயிரான அண்ணனுக்கு நீ என்னை கோபுரத்துல ஏத்தி வச்சு அழகு பார்க்க ஆசைப்பட்ட. ஆனா நான் எச்சில் பண்ண குப்பையில என்ன ஆயிட்டேன். அதுக்கு காரணம் இந்தாமா, இத உங்க அண்ணன் கொடுக்க சொன்னான். அண்ணன் எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கல? அவன் சௌரியத்துக்கு என்ன, நான் இருக்கும்போது அவன் கஷ்டப்படுவானா? இப்ப கூட அவன் தங்கச்சி போய் பார்த்து பணம் கொடுத்துட்டு வான்னு சொல்லி வெளியூர் போயிருக்கான். அப்படியா? உட்காருங்க, காஃபி கொண்டாரேன். தூசி. இந்தாங்க காஃபி. எதுக்கு இந்த உபச்சாரம் எல்லாம்? ரொம்ப சூடா இருக்கு. அவன் வர வரைக்கும் நான் தானே உனக்கு பாதுகாப்பு. வாங்க. ஏய். பூவென்றும் தேனென்றும் மானென்றும் மீனென்றும் பெண்களை சொன்னவர் யார்? உண்மை அது இல்லை, பார். எல்லாரும் கை தட்டுங்க. என்னது டாக்ஸியை கூப்பிடுற மாதிரி கை தட்டுறீங்க? நல்லா கை தட்டுங்க.
இவங்கெல்லாம் ஓ சாரி இவங்கெல்லாம் யாரு? நீங்க இந்த தொகுதிக்கு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்துக்காக எல்லாரும் பாராட்ட வந்திருக்காங்க. எல்லாரும் ஆம்பளைங்களால கைவிடப்பட்டவங்க. அப்படியா? அப்ப நம்ம கை கொடுத்தாவணுமே. உனக்கு இல்லையா? ஒரே இருட்டா இருக்கு, இது பிரைட்டா இருக்கு, இதுதான் கரெக்டா இருக்கு. அங்கே தலைவன் தலைவி, இங்கே தொண்டன் தொண்டி. நம்ம தலைவரின் பிறந்த நாள் விழாவுல பேட்டை ஜனங்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கியாச்சு. ஊர்வலம் போறதுக்கு எல்லாரும் லாரி ரெடியா இருக்காங்க. வாங்க சீக்கிரம். தலைவரின் பிறந்த நாள் விழா. காளிதாசன். அயோக்கிய திருட்டு பயல்களுக்கெல்லாம் பிறந்த நாள். தலைவனுக்கு பிறந்த நாளா? யாண்டா தலைவன்? யாண்டாண்டா தலைவன்? இவனுக்கு ஒரு மாலை மரியாதை கோஷம் போடுங்க, வாழ சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குற? நீ அவன் கையாளா? மறுபடியும் பார்த்த உன் முகத்திலையும் சாணி அடிப்படா. ஏய், நான் அவன் ஆள் இல்ல. ஆமா, உனக்கே அவன் மேல இவ்வளவு ஆத்திரம்? கோபம் தான். பெரிய கொள்ளைக்காரன், கொலைகாரன். எப்படியோ கோட்டையில போய் உட்கார்ந்துட்டான். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்? இல்ல. கல்யாணம் ஆயிருந்தா குழந்தைங்க இருந்திருக்குமே. கல்யாணமே ஆகலங்கிற. பெண் குழந்தையா இருந்தா அவளை படிக்க வைக்காத. அப்படியே படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சா கூட இந்த படுபாவிங்க கிட்ட சிபாரிசுக்கு அனுப்பாது. ஏன்னா அவ பொண்ணா திரும்பி வர மாட்டா, பொணமாத்தான் திரும்பி வருவா. என் பொண்ணு அப்படித்தான் திரும்பி வந்தா. என் பொண்ணு அப்படித்தான் திரும்பி வந்தா. இவன் ஒரு தலைவன். எப்படியோ ஜனங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி தலைவன் ஆயிட்டான். இவனுக்கு ஒரு போஸ்டர், இவனுக்கு ஒரு மாலை. தலைவனை கிடையாது, கிடையவே கிடையாது. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! நமது தலைவர் வாழ்க! நமது தலைவர் காளிதாசன் வாழ்க! நமது தலைவர் காளிதாசன் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! நமது தலைவர் காளிதாசன் வாழ்க! தலைவர் வாழ்க! சொல்லுப்பா வாழ்க! நமது தலைவர் காளிதாசன் சேர வேண்டியது வாழ்க! சேரலையா? வாழ்க! இந்தா வாழ்க! இப்போ சொல்லு தலைவர் வாழ்கன்னு. வாழ்க! 10 ரூபாய் வாழ்க. தலைவர் வாழ்க! தலைவருக்கு மாலை போடுபவர்கள் மேடைக்கு வரவும். மாலை போடுறதுக்கு அனுமதி சீட்டு இருக்கா? அதோ அங்க ஒருத்தர் டேபிள் போட்டு உட்கார்ந்திருக்காரு, அங்க போய் சீட்டு வாங்கிட்டு வா. ஏய், மாலைக்குள்ள குண்டு குண்டு இல்லையே. எதுக்கு சோதனை போடுறேன்னா, இப்படித்தான் ஒருத்தன் மாலைக்குள்ள பட்டாக்கத்திய வச்சு தொகுதி தலைவருக்கு மாலையை போட்டான். மாலையை முன்னால எடுத்தான், கழுத்து தன்னாலே வந்துருச்சு. டேய் எடுறா. டேய் எடுடாவா? என்ன யாருன்னு நினைச்ச? டேய் நான் சொல்றேன். வேலு, தண்டனை முடிஞ்சு வந்தியா இல்ல ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தியா? எனக்கு தண்டனை முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஆரம்பமாயிருச்சு. மாலை முன்னால, பலி பின்னால. உங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே நான் இருக்கிறேன். வணக்கம் வணக்கம். பணமாலையா போடக்கூடாதா? காளி, வேலு சௌக்கியமா? எப்படி இருக்க? எப்படி இருக்க? உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சவனாச்சே. மைக்ல 4 வார்த்தை பேசிட்டு வரேன். வேணாம், இந்த மைக்ல வேணாம். பிஏ கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுல வந்து பேசு. மீந்தியெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கும் திருடத்துக்கும் மட்டும்தான் தேதியும் டைமும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா அப்படித்தானே? அரசியல் சிலருக்கு தொண்டு, உனக்கு தொழில. சத்தப்பட்டு பேசாத. வணக்கம். ரசிகர்களின் தொல்லை. கையெடுத்துருப்பா, எல்லாரும் பாக்குறாங்க. ஓட்டு கேளியா? ஒட்டு கேட்காத போ. ஊட்டியில குதிரை வண்டிக்காரன் போட்ட மாதிரி ஒரு கோட்டு. என்னுடைய பழைய நண்பர், நல்லவர். நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன். நீ போய் கார்ல ஒரு ஐடியா சொல்லிட்டு வந்துரு. இன்ஸ்பெக்டர், ஐயாவை ஐயா வண்டிக்கு பக்கத்துல நிக்க சொல்லுங்க. இவரு பன்றி சொல்லிட்டு வந்துருவாரு. நன்றி சொல்லிட்டு வந்துருவாரு. இந்தாப்பா வண்டிக்கிட்டே ஏறு, ஐயா மீட்டிங் முடிச்சு வந்துருவார். ஊருகாருக்கு பழக்க தோஷம். இது டீ தான். பெரியோர்களே, தாய்மார்களே, ராம நவமியை ராமரா
மக்கள் கொண்டாடினார். கிருஷ்ண ஜெயந்தியை கிருஷ்ணரா கொண்டாடினார், மக்கள் கொண்டாடினார். அதே போல நமது தலைவருடைய பிறந்தநாள் என்ற ஜெயந்தி என்ற நவமியை தலைவரே கொண்டாடுகிறார். இப்பேற்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட விஷயம். அப்பேற்பட்ட நன்றியை சொல்லுவார். கொஞ்சம் ரிப்பேராக நன்றி கூறுவதற்கு முன்னால் பெரியவர்களே, தாய்மார்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வயதுக்கு ஒன்று என்ற வீதத்தில் 30 லட்சத்தை என்னிடம் நிதியாக அளித்துள்ளீர்கள். இந்த 30 லட்சத்தையும் அமுத்த போகிறோம், அன்பளிப்பாக கொடுக்க போகிறோம். எப்படி? சந்தர்ப்பவசத்தால் குற்றம் செய்து சிறைக்கு சென்று மனம் திருந்தி வெளியே வந்திருக்கும் இளைஞர்களுக்கு மறுவாழ்வு நிதியாக அளிக்கப் போகிறேன் என்பதை மிகவும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க அழுவுறீங்க? 30 லட்சம் உங்க அப்பா விட்டு சொத்தாயா? காலையில கொடுக்கிறோம், ராத்திரியில அமுத்திடுவோம். ஆகவே என் பேச்சை முடிக்கொள்கிறேன். வணக்கம். நாங்கள் எதையும் எடுக்கவில்லை. வண்டி எடுப்பா. சார், எங்க சார் ஐயாவை காணோம்? மீட்டிங் முடிச்சு போயிட்டாங்களா? போப்பா. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? கேட்டு தரேன். வேலு நம்மளை தேடி வீட்டுக்கே வந்துட்டான். கேட்டு தரேன். கேட்டு தான் திறக்கணும். யார கேட்கணும்? வர்றவங்களை விவரம் கேட்டு திறக்க சொல்லி எனக்கு உத்தரவையா? எனக்கு பின்னாடி வர்றவங்கள வேணா கேட்டு தர, முதல்ல எனக்கு கேட்டு தர. மக்களை பார்க்காம உள்ளுக்குள்ளேயே பூட்டி கிடந்தா மக்கள் அவர்கிட்ட எப்படி பேசுறது? தொகுதிக்கு வருவாரு, அப்ப பேசிக்க. போப்பா. எம்எல்ஏ தான் காணோன்னு ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டியிருக்க. ஆமா, இவர் பெருசா தேடி கண்டுபிடிக்க வந்துட்டாரு. போயா. ஜோக்கர், எகிரி குதிச்சு ஆள் மேல கை வச்சு வரேன் பார். அவன்கிட்ட நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டு போ. அடடே, வேலுவா சோரேறி குச்சி வந்தாச்சா? நாமெல்லாம் ஒரு காலத்துல செவரகிரி குச்சி வாழ்ந்தவங்க தானே, மறந்துட்டியா? சரி சரி, பழசெல்லாம் எதுக்கு கிளப்புற? ஏய், காளியங்க. ஐயாவா? ஐயா அர்ஜென்டா போயிருக்காரு. அடுத்த மாசம் தான் வருவாரு. ஏன் இங்க அடிச்ச கொள்ள பத்தாதா? இது அரசியல் விஷயம்ப்பா. அதை தாண்டா கேக்குறேன் நாகரிகமா. பக்காத்திருடன் பதவியை புடிச்சுக்கிட்டான், பிக் பாக்கெட் நீ பிஏ ஆயிட்ட. என்ன நீ எதிர்கட்சிக்கார மாதிரி பேசுற? நாமெல்லாம் ஒரே கட்சிங்கிறத மறந்துட்டியா? தங்கி இருக்கிற இடத்த சொல்லி அனுப்பு, தலைவர் வந்த உடனே சொல்றேன். ஏன் இந்த இடம் நல்லா தானே இருக்கு, இங்கே தான் தங்க போறேன். ஐயோ, நானே இப்ப வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியே போய்கிட்டு இருக்கேன். வழக்கமா நாம பூட்டை உடைச்சுதான் பழக்கம். இப்ப நாம 2 பேரும் பூட்டிக்கிட்டு போவோம். மேல போய் பாப்பேன், அவன் அங்க இருந்தான், நீ இங்க இருக்க மாட்டேன். ஏதோ வசதியா பொழப்பு நடந்துகிட்டு இருக்கு, அதையும் கெடுத்துடுவா போல் இருக்க. வழிய விடு. எங்க போற? மேல போறேன். அது என்னோட அறை. இது என்னோட அறை. பிள்ளையாரப்பா, இங்க இருக்கியா? வேடுகுண்ட்ல வாடா, அவன் வராடா. துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி. ஐயோ, இது வேணாம்பா. எல்லோரும் இன்புற்று இருப்பதே அல்லாமல் யாமொன்றும் அறியேன் பராபரமே. இவ்வளவுதான் எனக்கு தெரியும். கற்பூர செலவு ஜாஸ்தி எடுப்பது. வேலுவா, வண்டி ஆண்ட வந்து பார்த்தேன், உன்னை காணல. என்னடா உன்னை விட்டுட்டு வந்துட்டுமேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். என்ன அப்படி பாக்குற? இதெல்லாம் பாதுகாப்புக்கு தேவைப்படுது இல்ல, அதனால. ராத்திரி கோவமா வந்திருக்கிற உன்னை நான் வரவேற்கணும். நீதான் என்னுடைய வழிகாட்டின்னு எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்தணும். நாம 2 பேரும் ரெட்டக்கோள் துப்பாக்கி அப்படின்னு பெருமையா பேசணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ இருந்து வந்திருக்கிற இடமும் வேற, நான் இப்ப இருக்கிற இடமும் வேற. அயோக்கியர்களுடைய புகலிடம் எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் என்ன உள்ள விட வேணான்னு சொன்னியா? ஆமா, நீ அர்ஜென்டினா போயிருக்கிறத உங்க ஊஜா சொன்னானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அட, நீ வேற நாட்டு நடப்பு தெரியாம பேசுற. அரசியல்வாதி மட்டும் இல்ல, அவன் அண்டி இருக்கிறவன கூட பொய் தான் தாய்மொழி. கிராமத்துக்கு போனியா இல்லையா? இல்ல. என் தங்கச்சிய பார்க்கல? இருந்த பிஸியில நான் மறந்து போயிட்டேன்பா. அடையாள பொருளை கொடுத்தம்ச்சனே, இதாவது ஞாபகம் இருக்கா? இதோட கொடுத்தன ஒரு ரெட்டக்குழல் துப்பாக்கி, அதுங்க. நீ என்ன வண்டியில தள்ளி விட்டல, அப்ப தவறி போச்சு. போய் நீ என் கிராமத்துக்கு போயிருக்க, என் தங்கச்சியை பார்த்திருக்க, இத காட்டி என் நண்பன் சொல்லி அவளை கற்பழிச்சிருக்க. இதெல்லாம் இல்லன்னு நீ போய் சொல்லி தப்பிக்க முடியாதரா? நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சாட்சி இருக்க.
இப்ப என்ன சொல்ற? டேய், குழந்தை கிட்ட பூச்சாண்டி காட்டு, குழந்தைய காட்டி என்கிட்ட பூச்சாண்டி காட்டாத. எவங்கிட்டயோ கெட்டு போன ஓன் தங்கச்சியை ஏன் தலையில கட்டுறதுக்காக இது ஒரு புது சதியா? எந்த குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்த இந்த நாயை? மறைஞ்சிருக்கணும், நீங்க போய் தேடுங்க. குழந்தை பசியால அழுது, கொஞ்சம் பால் கிடைக்குமா? கொடுக்குறேன்ப்பா. ஆமா, இதெல்லாம் என்ன ரத்த காயம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல குழந்தை பால். சரி சரி, வா உள்ள வா.
யாருமா? கதவை தரமா? யாருங்க? ஏமா, அடிபட்ட காயத்தோட ஒருத்தர் குழந்தைய தூக்கிட்டு வந்தானா? அப்படி யாரும் இங்க வரலீங்களா? உள்ள யாரோ படுத்திருக்காங்களே. என் மாவ குடி குளிச்சிருக்காங்க. எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, உள்ள போய் பார்க்கலாம் வாயா. ஐயா, என் மாவ குளி குளிச்சிட்டு 10 நாளா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. பொம்பளை இந்தாமா, யாராவது ஒருத்தன் குழந்தையோட இந்த பக்கம் வந்தான்னா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்க கிட்ட சொல்லிடு. நீ வாயா. அம்மா, இந்த உதவிய நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாப்பா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உன்னை பார்த்த உடனே உனக்கு உதவணும் போல தோணுச்சு, அதான் உதவுனேன். இத பாரு, நீ குழந்தை எடுத்துக்கிட்டு அவங்க கண்ணுல படாம எப்படியாவது தப்பிச்சு போயிடு. இந்தா புறப்படு, சீக்கிரம் போக. நான் திருடன் தான், கொள்ளக்காரன் தான். 1.25 லட்சம் வாக்காளர் மனதை திருடி இருக்கேன், கொள்ளடிச்சிருக்கேன். என் வளர்ச்சி எதிரிகளால தாங்க முடியல. வைத்தறிச்சல். வெல்ல முடியாதவனை கொல்ல முடியுமான்னு பாக்குறாங்க. நானும் நினைச்சா ஒரு பெரிய படையை சேர்க்கலாம். அப்புறமா உங்க போலீஸ், உங்க ட்ரெஸ், உங்க மீச, லத்தி, துப்பாக்கி, இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு? நீங்க என்னடான்னா அவனை எல்லா வரைக்கும் போய் பத்திரமா விட்டுட்டு திருடன்னு எழுதியிருக்கான்னு சொல்றீங்க. அத தார் சட்டி எடுத்துட்டு போய் எங்களை அழிக்க சொல்றீங்களா? என்ன சார் நீங்க? முகம் பூரா மீச வளர்ந்திருக்க தவிர மேல ஒண்ணும் வளரல. அவனை பிடிக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்றேன். போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. அவனை புடிச்சு கொடுத்தா சன்மானம் 50, 1 லட்சம்னு விடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த போஸ்ட் ஒட்டுறது, இந்த ஏணி எடுத்துட்டு போறது, பச காய்ச்சறது, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி பச காய்ச்சறீங்களா? இல்ல சார், புடிச்சிடறோம். புடிச்சா மட்டும் போதாது சார். அவன் மேல செக்ஷன் போட்டு அவன் ஆயுசு பூரா உள்ள இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஆயுசு பூரா வெளியே நிம்மதியா இருக்க முடியும். யாரோ வண்டியை குறுக்க நிறுத்தி வச்சிருக்காங்க. எல்லாரும் இறங்கி வாங்க, ஓரமா தள்ளி வைப்போம். பாக்குறதுக்கு நான் கூலிக்கார மாதிரி இருக்கேன், நீ ஓனர் மாதிரி இருக்க. சும்மா இருங்க. இந்த கூழை கொண்டு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி அடிச்சுட்டு வந்துட்டேன். இது ஒட்டுறதுக்கு 4 பேரை கூட்டு வந்திருக்கிறது தானே? கூட்டு வரலாம். போஸ்டரை திருடிட்டாங்கன்னா இந்த காலத்துல யாருங்க நம்புறது? உங்க எதிரி வேலுவை பிடிக்கிறதுக்காக அடிச்ச போஸ்டர் முதல்ல உங்க கையால ஒட்டுங்க. சரி, போஸ்ட் எடு. ஆற்றாம் பாருங்க. இடியா பாசைய இந்தாங்க, மூலையில பார்த்து ஒட்டுங்க. இப்ப பசுமாடெல்லாம் போஸ்ட் திங்க ஆரம்பிச்சிருச்சு. வைக்க திங்கிறதே இல்ல. தப்பிக்கவே முடியாது அந்த பையன். நல்லா ஒட்டுங்க. நல்லா ஒட்டுறாரு, பழக்க தோஷம். ஐயா, என்னங்க போஸ்டர்ல படம் உங்க மாதிரியே இருக்கு. டபுள் ஆக்ஷன். படத்துல நல்லா இல்ல? உஷார் உஷார் உஷார், திருடன் ஜாக்கிரதை. படத்தில் இருக்கும் இந்த பக்கா திருடனை பிடித்து கொடுப்பவருக்கு ₹1,00,000 பரிசு. என்ன இது? அவனை பத்தி போஸ்ட் அடிச்சு ஒட்டலான்னு பார்த்தா நம்ம போட்டோ போட்டிருக்கு, நம்மளை பத்தி எழுதிருக்கு. பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமா? போஸ்டரை மாத்திட்டான். எல்லாம் அவன் வேலையா தான் இருக்கும். சரி, முதல்ல இந்த போஸ்டர் கிழிப்போம். எங்கெங்க ஒட்டிருக்க எல்லா இடத்துலயும் கிழிப்போம். இனி கிழிக்கிற வேலையா? எங்க கிழிக்கணுமோ? என்னையா அது அதிசயமா இருக்கு? நம்ம தலைவர் எப்ப திருடனா மாறினாரு? அவன் ஏற்கனவே திருடனா இருந்தவன் தான். அவனை போய் உங்க தலைவனா தேர்ந்தெடுத்தீங்க பாருங்க, அதுதான் அதிசயம். ஹலோ, நான் தான். யார் பேசுறது? வேற யாரு? உன் பழைய பங்காளி வேலு. போஸ்டர் விஷயம் ஊர்லயே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குல்ல, இதை விட உனக்கு பெரிய விளம்பரம் யாரும் கொடுக்க முடியாது. போன் உனக்கு தான். என்ன நண்பா, உன் சத்தத்தையே காணோம். ஹலோ, மொத்தமா பேசு, அப்புறம் நான் பதில் சொல்றேன். அடிங்க ஜால்ரா, போன் அவங்கிட்ட கொடு. தலைவா, கெட்ட வார்த்தையில திட்டுறான். எனக்கு அம்மாவே இல்ல. இந்த நேரத்துல என்கிட்ட கொடுத்துட்டீங்களே. ஏய், அடுத்தவன மாட்டி விடுறதே உனக்கு பழக்கமா போச்சுல்ல. உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் கணக்கு செட்டில் பண்ணிடு. உடனே கேட்டா எப்படி தர்றது? தலைவா, முதல்ல இதை வைங்க.
இனிமே அவனை உயிரோட விட்டு வைக்கவே கூடாது. கரெக்ட். இனிமேல் அவன் உயிரோட இருக்கவே கூடாது. நீ நம்ம ஃப்ரெண்டு கந்தசாமி வீட்டுக்கு போ. யாரு? கள்ளநோட்டு கந்தசாமியா? கடவுள் பக்தர் கந்தசாமி வீடிய இந்த வேலுப்பைய போன் பண்ணான்னா நான் கந்தசாமி வீட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ முன்னாடி போய் வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி வை. அவன் வந்துட்டு போன உடனே நீ போலீஸுக்கு போன் பண்ணிடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். போனே நீ எடு. நீங்க பேசுங்க. அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவான். நீங்க வேலுசாமியோட பேசுங்க, நான் கந்தசாமியோட பேசுறேன். நார போது போணும். மாட்டிக்கிட்டான். ஹலோ. ஏய், என் போன் எடுக்க இவ்வளவு நேரம்? ஏன்பா இன்னும் 3/4 மணி நேரம் கூட ஆவல, அதுக்குள்ள போன் பண்ணிட்டியே? எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டல? ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்பர் 1 கொலகாரப்பேட்டை. என்ன பேட்டை? கொலகாரப்பேட்டை. அங்க போனா உன் கணக்க தீர்த்துருவாங்க, செட்டில் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியுமா? வச்சிரு தீர்ந்தான். தலைவர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குண்ணே. வேலுவை அதே மாதிரி பண்ணிடணும். ஓகேண்ணே. அநேகமா அவனாத்தான் இருப்பான். போய் பாரு. சரிங்கண்ணா. அடடே, நீங்களா? வாங்க வாங்க. வாங்கத்தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க வர்றது சம்பந்தமா முதலாளி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு. எல்லாம் ரெடியா இருக்கு. அது வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் ஜாலியா. நேரத்துக்கு முன்னாடி இங்க 2 குதிச்சுதுங்களே, அதுங்களை நான் பார்க்கணும். போய் தாராளமா பார்க்கலாம். பாப்பா பாப்பா, ஐயா உங்களை பார்க்கணுமா? அதே ட்ரெஸ்ல அப்படியே வாங்க. இதோ வந்துடுறாங்க. வாங்க வாங்க. பட்டங்கண்ணா. அண்ணா, வேலு பின்னாலேயே போறேன். அவன் எங்க போறான், எங்க தங்கி இருக்கான்னு பார்த்து எனக்கு போன் பண்றேன். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. முக்கியமான இன்ஃபர்மேஷன். நான் மீசாப்பேட்டையில இருந்து சையது முகமது பேசுறேன். ஹோட்டல் அரேபியாவில் 5ஆம் நம்பர் ரூம்ல ஒருத்தன் கட்ட கட்டையா கலவரம் கழிச்சு வச்சிருக்கான். இப்போ நீங்க உடனடியா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே பிடிச்சிடலாம். ஜீப் இல்லையா? அதனால வாங்கியா கொடுக்க முடியும். என்னங்கய்யா வேலை எடுத்துட்டு போங்க. ஓகே. நானா பொது நல தொண்டர். நீங்களா? நீங்களா? என்ன விஷயம்? 5ஆம் நம்பர் ரூம்ல ஒரு ஆசாமி கள்ள நோட்டோட தங்கி இருக்கிறதா ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் சார். கள்ள நோட்டா இல்ல ஓட்டா? நோட்டு தான் சார். ஏன் ஓட்டுக்கு எனக்கு தான் சம்பந்தம் உண்டு, நோட்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்?
எவனாவது ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், ரூம் கதவு தட்டிடுறதா? நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களே. இப்பதான் நாட்டை பத்தி சிந்திச்சிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்றீங்களே. வேற ஏதாவது ரூமா இருக்கும், போய் தட்டு போ. சாரி சார். வா யோயா, அப்படி நில்லு. யாராவது கேட்டா ஐயா பிஸியா இருக்கான்னு சொல்லு. இப்படி நில்லு. கூட்டணியை பத்தி சிந்திக்க விட மாட்டீங்களே. கொலகாரம்பேட்டை 1ஆம் நம்பர் வீட்டுக்கு உடனே போங்க. நீங்க அங்க போனீங்கன்னா லட்ச லட்சமா கள்ள நோட்டு கிடைக்கும். இதுக்கு என்ன ஆதாரம்? நான் சொல்றதுக்கு ஆதாரம் வேணும்னா நீங்க அந்த வீட்டு ஹால்ல நுழைஞ்ச உடனே ஒரு பிள்ளையார் படம் உங்களை வரவேற்கும். அந்த படத்துக்கு பின்னாடி கத்த கத்தியா கள்ள நோட்டு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தங்கத்தை தலைமுடி மாதிரி தங்க கம்பியாக்கி அதுக்கு கருப்பு டை அடிச்சு விக்கா தலையில மாட்டிக்கிட்டு இருப்பான். தங்கத்தை கம்பியா செஞ்சு தலையில கோப்பாவ மாட்டிருக்கானா? ஏயா, இவ்வளவு நேரம் போட்டு குழப்புறியே, நீ யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, விஷயம் தான் முக்கியம். கொலகாரம்பேட்டை 1ஆம் நம்பர் வீட்டுக்கு உடனே போங்க. தலைவா, தங்கத்தை கம்பி ஆக்கி என் தலையில வச்சிருக்கேன்னு போலீஸ்காரங்க என் முடி எப்படி புடுங்கிட்டானுங்க. அது மட்டுமா, ஒரே கல்லுல அவன் 2 மாங்காய் அடிச்சுட்டான். நீங்க விட்ட கல்லு என் தலைமுடியவே புடுங்கிருச்சு. ஏயா, என் குறி தவறிடுச்சுன்னு குத்தி காட்டுறியா? அவனை பொறி வச்சு பிடிக்கிறேன். புடிச்சிட்டேன். என் முடிய புடுங்கின போலீஸையா? அது இல்லைங்க, ஐயா சொன்ன மாதிரி ஜட்ஜி பொண்ணு கிடைக்கல. உதவி போலீஸ் கமிஷனர் ஆறுமுகத்தோட பொண்ணை முடிச்சிட்டேன். பொண்ணுன்னா பொண்ணு, அது பொண்ணு பத்திரம் மாத்து தங்கம். ஆனா ஒரு சின்ன குறை. என்னையா சஸ்பென்ஸ் வைக்கிற? பொண்ணு போலீஸ் கமிஷனரோட வப்பாட்டி பொண்ணு. அவருக்கு பிறந்தது தானே? அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லைங்க. இத பாருங்க, போட்டோ. பொண்ணு பேரு சாந்தி. முகூர்த்தம்னு சேர்ந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தலைவா, நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன். பின்னாடி பாத்துக்க. அப்போ நல்லா இருக்கு. மேற்கொண்டு நான் ஏற்பாடு பண்ணிட்டுமா? எல்லாத்தையும் முடிச்சிட்டுமா? அப்ப நான் வரட்டுமா? போயிட்டு வா. இது இதுவா? இந்த Photo. cover நீ வச்சுக்க, போட்டோ நான் வச்சுக்கிறேன். போயிட்டு வா. வரட்டுங்களா? தலைவா, ஒரு சந்தேகம். என்ன? கல்யாணம்னாலே நமக்கு கால் கட்டு தான். இதுல ஜட்ஜு பொண்ணு தான் வேணும், கமிஷனர் பொண்ணு தான் வேணும்னு ஏன் சொல்றீங்க? டேய், என்ன எவனும் மொட்டை அடிச்சிட கூடாது பாரு, அதுக்குதான். மாப்பிள்ளை நான் நாளைக்கு மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, மாமனார் என்ன காப்பாத்தி ஆகணும் இல்ல. இனிமே நம்ம நீதியின் நிழல்ல தான் நிம்மதியா இருக்க முடியும். அது சரிங்க, அவன் வப்பாட்டி பொண்ணுன்னு வாய் கூசாம சொல்றான், நீங்க சரின்னு சொல்றீங்களே. மாமனார் ஒரு வப்பாட்டி வச்சுக்கிட்டா மாப்பிள்ளை 4 வப்பாட்டி வைக்கிறதுக்கு லைசன்ஸ் கிடைக்குதுடா. அடேங்கப்பா. அது மட்டும் இல்ல, பதவி போயிடுச்சு, அப்புறம் விளக்கேத்துறதுக்கு வேலைக்காரி கூட வரமாட்டா. பதவி இருக்கும் போதே எல்லாம் சாதிச்சுக்கணும்டா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீங்க ஜூனியர் சாணக்கியன். போன் நீ எட. அது கெட்ட வார்த்தை போன். ஹலோ, இது வரைக்கும். ஐயோ, இல்லைன்னு சொல்லிருங்க, என் உடம்புல இனிமே ஒரு முடி இருக்காது. நீ விரிச்ச வேலையில உன் ஆளையே மாட்டி விட்டான் பாத்தியா? கள்ள நோட்டு கொடுத்து கணக்கு தீர்க்க முடியாதுமா. நல்ல நோட்டு எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்கிட்ட ஒப்படைச்ச வைரத்தை எல்லாம் போற உன் பொண்டாட்டிக்கு மாட்டி அழகு பார்க்கலாம் நினைச்சியா? அதுதான் கண்ணா நடக்காது. நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த நிமிஷமும் என்ன சந்திக்க தயாராயிரு. நானும் சந்திக்க தயாரா இருக்கேன்டா. தப்பிக்க. ஆர்வம் பேசுறேன். என் பொண்ணு MSc 83 கார்ல கடத்திட்டு போறாங்க. சீக்கிரம் அந்த மடைக்கு புடிங்க. போய். கல்யாண மேடையில கால் வைக்க போன என்ன ஏன் கடத்திட்டு வந்த? நீ நினைக்கிற மாதிரி காத்திருந்தவன் மனைவியை நேத்து வந்தவன் கொண்டு போன கதை இல்ல இது. ஆடு நனையுதேன்னு ஓனா அழுத கதை இது. இதுதான் பெண் புத்திங்கிறது. உனக்கு ராவண புத்தி. இத பார், நீ அசோகவனத்து சீதையாக கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த தர்ம யுத்தம். உலகமே பாராட்டுற நம்ம காவல்துறையில உயர்ந்த அதிகாரியா இருக்கவங்க அப்பா, அவருக்கு போய் ஒரு அயோக்கியன் கொலகாரன் மருமகனா வர்றது மகா கேவலம். அதை விட அந்த அயோக்கியனுக்கு நீ மனைவியாகிறங்கிற பாரு,
அது மிகப்பெரிய அவமானம். இவ்வளவு தெரிஞ்சு நீ யோகியனா இருந்திருந்தா இது ஆரம்பிக்க தடுத்திருக்கலாமே. சந்தேகம் இல்லாம நான் யோகியன் தான். ஆனா சர்வ வல்லமை படுத்த ஒரு அரசியல்வாதிய ஒரு சாமானியனால அவ்வளவு சுலபமா ஜெயிக்க முடியுமா? அதான் தாமதமானாலும் சமயம் பார்த்து ஒண்ணு தூக்கிட்டு வந்தேன். ஆதாரமும் சாட்சி இல்லாம நீ சொல்றத நான் நம்பணுமா? என்ன குழந்தையோட வந்திருக்கேன்னு பாக்குறியா? இது நான் கடத்திட்டு வந்த குழந்தை இல்ல, ஒரு கடத்தல்காரனுக்கு பிறந்த குழந்தை. இது யார் குழந்தையா இருந்தா எனக்கு என்ன? நீ கேட்டியே ஆதாரம் சாட்சி, இதோ உயிருள்ள ஆதாரம், ரத்த சம்பந்தமான சாட்சி. இதோட அப்பன் யார் தெரியுமா? உனக்கு நிச்சயிக்கப்பட்டவன். அம்மா என் கூட பிறந்த தங்கச்சி. இப்ப சொல்லு, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதை நான் தடுக்காம இருந்திருந்தா என் தங்கச்சியோட ஆத்மா என்ன மன்னிச்சிருக்குமா? சொல்லு. நான் ராவணா நல்லவனான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இத பாத்தீங்களா? எல்லா பேப்பர்லயும் முக்கிய செய்தியா போட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, டிவி வானொலி எல்லாத்துலயும் தெரிவிச்சிருக்கேன். விவசாய நிகழ்ச்சியில கூட சொல்ல சொல்லியிருக்கு. விழுகிட்டே இருக்கும்போது கேட்டுக்கிட்டே விழுகட்டும். அது மட்டும் இல்ல, நம்ம படைங்க அந்த பயல ஜல்லட போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா செக்ஷனையும் முடிக்க விட்டாச்சு. இது உங்களுக்கோ எனக்கோ ஏற்பட்ட அவமானம் இல்ல, எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்பட்ட அவமானம். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் மாப்ள. என்னமோ சாந்தி கிடைச்சா போதும். உங்களதான் மலை மாதிரி நம்பிட்டு இருக்க மாமா. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் வரேன். சின்ன வயசு ஏன் தலைவரே, பொண்ணே ஓடி போச்சு. அவர் உங்களை மாப்பிள்ளைங்கிறாரு, நீங்க அவரை மாமனாருங்கிறீங்க. ஓடி போன பொண்ணு திரும்பி வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? அதை விடு. அந்த பையன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நம்மள காட்டி கொடுத்துருவான். அதனால அவன் போனதான் போலீஸ்ல மாட்டணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணியா? இந்தா ஐயோ, சாப்பிடு. நான் குளிக்காம சாப்பிட மாட்டேன். என்ன குளிக்காம சாப்பிட மாட்டீங்களா? அது சரி. வா வா. யோ 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 யோ, இப்படி கையை கால கட்டிட்டா எப்படியா குளிக்கிறது? கழுத்து கழுத்து. என்ன இடுப்புல மாட்டிக்க? ஐயோ, வெள்ள வெள்ள, அப்பா முள்ளெல்லாம் குத்துது கால்ல. போய் குளி போ. எங்க வெள்ள, நான் குளிச்சிட்டு வரேன். ஏய் விட்டானா? போய் அப்படி மரவுல குளி போ. ஓ ஏய் சீக்கிரம் குளிச்சிட்டு வா. எவ்வளவு நேரம் குளிப்ப? கயிறு போட்டு கட்டிட்டு குளிச்சிட்டு வரணுமா? சீக்கிரமா. இந்த இழுக்கிறா தண்ணி இல்லாத காட்டுல இருந்தா வந்த இந்த புரண்டு போட்டு குடிக்கிற. சீக்கிரம் குளிச்சிட்டு வா. ஓய், உங்களுக்கு பெரிய தொந்தரா போச்சியா? எதுவுமே தெரியாத ஆளாச்சு. என்ன சரியாவே குளிக்க விட மாட்டேன்ற. ஓய், குழந்தை அழுவுது, என்னன்னு பாரியா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ வா வா. இவ உயிரோட இருந்தா நம்ம காதல் நிறைவேறாது. தீர்த்திட வேண்டியதான்.
குளிச்சிட்டு இருக்கும்போது யாரும் என்ன கொல்ல பார்த்தாங்க. ஏன் எல்லாரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? கஸ்மாலம் பண்ணாடா. நீயே சொல்லு. இந்த தெருவுல ஒரே ஒரு கிணறு, அதையும் அடுத்த தெருவுல இருந்து வந்து மோண்டுட்டு போயிட்டா நாங்க ஏத்த குடிக்கிறது? சொல்ல ஊர் கிணறுனா எல்லாருக்கும் பொதுதான். ஒருத்தர் அனுசரிச்சு போகணும். உங்களுக்கு எல்லாம் என்ன குறைன்னு தனித்தனியா சொல்லுங்க. என்னத்த சொல்ல? தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட இல்லாம எத்தனை பேர் செத்தாங்கங்கறத சொல்லவா? வைத்திய வசதி இல்லாம கால்ராவுல செத்தவங்க எத்தனை பேர்னு கணக்கெடுத்து சொல்லவா? நிழலுக்கு ஒதுங்க கூட பள்ளிக்கூடம் இல்லாம எத்தனை பிள்ளைங்க ஆடு மாடு மேய்க்குதுன்னு பட்டியல் போட்டு கொடுக்கட்டுமா? தம்பி, எங்க வயிற்றுச்சலை குட்டி அழுகிறதுக்கு ஊருக்குள்ள ஒரு கோயில் கூட கிடையாது. இந்த கொடுமையை யாருகிட்ட போய் சொல்றது? நீங்க சொல்ற விதத்துல இருந்தே உங்க வேதனை எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரமே இந்த கிராமத்துக்கு விமோச்சனம் கிடைக்கும். கோவில்ல இருந்து குடிநீர் வரைக்கும் நான் கொண்டு வந்து காட்டுறேன். அதுக்கு நான் அடுத்த தேர்தல்ல நீங்க தான் நிக்க போறீங்களா? ஏன் அப்படி கேக்குற? வாக்குறுதி அள்ளி வீசுறீங்களே, அதான் கேட்டேன். இது வாயோட போற வாக்குறுதி இல்ல, மன உறுதியோட சொல்றேன். நீங்க எல்லாம் என் கூட ஒத்துழைச்சீங்கன்னா இதை நிறைவேற்றி காட்டுவேன். டாக்டர் எங்க போறீங்க? உங்க ஐயாவுக்கு நெஞ்சு வலி. டாக்டர், யார பார்க்கணும்? ஒண்ணும் இல்ல, உங்க ஐயாவுக்கு இடுப்புல வலி, அதான். ஹலோ, யார் இது? ஐ தெர்மாமீட்டரு. டாக்டர் என்ன விஷயமா வந்தீங்க? ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே புறப்பட்டு வாங்கன்னு உங்க பிஏ போன் பண்ணார். தேவட்டா நமக்கு பாக்கெட் சாரம் தான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் வர சொன்னியா? நான் ஒன்னும் போன் பண்ணலீங்களே. கரெக்ட், இதே குரல் தான் எனக்கு போன் பண்ணிச்சு. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. வேலு, ஒரு அடி எடுத்து ஒரே அடியா போயிருவேன். சுடாத சுடாத, ஏந்திரி. பூரா இறங்கி போச்சப்பா. ஒரு பாட்டில் வேஸ்ட். சுட்டுடாத. நல்ல நண்பன் செத்துட்டான்னு பின்னாடி வருத்தப்படுவேன். நாம கொள்ளை அடிச்ச பணம் நகையெல்லாம் எங்க வச்சிருக்கேன்? சேஃபா சேஃப்ல வச்சிருக்கேன். காட்டு. அமிக்கிடாத. தள்ளி நில்லு. ஏய், எங்க வச்சிருக்க? மெத்தையில. மெத்தையிலயா? மெத்தைக்கு கீழே. எடு. எடா. இரு, பயத்துல லூஸ் ஆயிடுது. கூட்டணி இல்லாத சுய சம்பாதிப்பு. தனியாவே நிறைய வேலை செஞ்சிருக்க. பெரிய மனுஷா, அதுல பாடு. ஐயோ, லட்சுமி மேலே படுக்க சொல்ற. பாடுறா. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ, போடு போடு. பூச்சி பூச்சி. தலைவர் கூப்பிடுறாரு, வா போலாம். சார், ஐயா கூப்பிட்டாங்களா? ஐயாவுக்கு கடுமையான நெஞ்சுவலி வந்திருக்கு. சீக்கிரம் போய் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க, போங்க. ஐயா ஏன் இப்படி துடிக்கிறாரு? அவருக்கு பயங்கர நெஞ்சுவலி, கண்ணா பின்னான்னு உளறாரு. அதான் வாயில பிளாஸ்டர் போட்டு ஓட்டிருக்கேன். நீங்க வேணா கேக்குறீங்களா? இவன் டாக்டர் இல்ல, திருட திருட. வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ் மறுபடியும் பிளாஸ்டர் போட்டுருங்க. கம்முன்னு குத்துற குத்துற மொக்கவே. என்னது, ஐயா நல்லா இருந்தாரு, இப்ப இப்படி ஆயிட்டாரே.
லாரியில வந்தவன் தோரணத்துல மாட்டிக்கிட்டானா? என்னன்னு போய் பாப்போம். டேய் இறக்குங்கடா. நம்ம தலைவர். ஏன் தலைவர் உங்களுக்கு இந்த நிலைமை? உங்க பேர் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எது கேட்டாலும் ஊமஜாடியிலே பதில் சொல்லுங்க. வாய் திறந்து பேசுங்களேன். ஆசிரியா வேற போட்டு விட்டாங்களா? எரியுதே. என்ன வந்து உன்ன இந்த பிளாஸ்டர் எடுக்கிறது இல்ல? சொன்னா தானே எடுக்கிறதுக்கு. விட்டா தானே அதுக்குள்ளே வாயில வச்சு ஒட்டிட்டாங்க. ஆஹா, நீங்க தான் உண்மையான தலைவர். வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா தலைகளை தொங்க விட்டு சொன்னீங்கல்ல, தொங்க விட்டானுங்க. நானா செஞ்சேன்? அந்த வேலு பையன் மாறு வேஷத்துல வந்து என்ன ஏமாத்திட்டான், கேவலப்படுத்திட்டான். அவனுங்களை சும்மா விடக்கூடாது. வாங்க பின்னால. என்னது? அவுத்து விடியா? அவுத்து விடலையோ? ஆஸ்பத்திரியில இருந்து வந்த மாதிரியே இருக்கு. இருங்க அவுத்து விடுறேன். அவரே தலைவரோட பணம் உங்களை மாதிரி நாணயமானவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு அவர் உத்தரவு. ஊர் கூடி தான் தேர் எடுக்கணும். பொதுப்பணிக்காக எங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை ஒதுக்கி வச்சா எப்படிங்க? அதுக்காக ஒரு கமிட்டி போடுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தலைவரா இருந்து நாங்களே பாத்துக்கிறோம். ஏயா பதவின்னு அலையுறீங்க? நீங்க எல்லாம் பெரியவருக்கு பக்கபலமா இருங்க. ஒரு முக்கியமான விஷயம், தலைவருக்கு விளம்பரம்னா பிடிக்காது. அதனால நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு திறப்பு விழா தேதியும் குறிச்சிட்டு அப்புறமா போய் தலைவரை பாருங்க. கண்டிப்பா வருவார். தம்பி, எங்களுக்காக இவ்வளவு முயற்சி பண்ணி பாடுபடுறீங்களே, உங்க பேரையாவது தெரிஞ்சுக்கலாமா? என் பேரா? உங்கள் நண்பன் வச்சுக்கோங்களேன். எனக்கும் விளம்பரம்னா பிடிக்காது. வாங்க 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 வாங்க. கோயில் இல்லாத ஊர்ல கோயிலை கட்டி கொடுத்து எங்க குறைய தீர்த்துட்டீங்க. உங்க கையாலேயே அதை திறப்பு விழா பண்ணணும். வாங்க. யாருமே இல்லையா? எல்லாம் கோயில்ல இருக்கு. தலைவர் தலைவர் தலைவர். பவர்ஃபுல் சாமி போல இருக்கு. நம்ம திருடின சிலை இங்க எப்படி வந்தது? வேலுப்பைய வேலையா இருக்குமா? உங்களை உள்ள வைக்கணும் தலைவரே. உங்க உருவத்தை சிலையாக்கி உள்ள வைக்கணும்னு பஞ்சாயத்துல கூட தீர்மானம் கொண்டாந்துட்டோம். நான் என்ன ராஜராஜ சோழனா சிலை செஞ்சு கோயில் உள்ள வைக்கிறதுக்கு? உங்க உள்ளத்துக்குள்ள வச்சா போதும். அது சரி, இந்த திருப்பணியை செஞ்சு புகழ் பூரா எனக்கு கொண்டு வந்த அந்த நல்ல உள்ள யாரு பாக்கணுமே. நீங்க அனுப்பிச்சு வச்சதானே அந்த ஆளு? உங்க நண்பர் தானே அவரு? நண்பரா? பல இடத்துல திருப்பணி செய்யறதுனால யாருன்னு தெரியல. அவர் பேரு தெரியுமா? அந்த ஆசாமி பேரு ஏதோ சாமின்னு வரும். சாமியா? துரசாமியா? இல்லையே. சின்ன சாமியா? அதுவும் இல்லையே. பெரிய சாமியா? இல்ல. மடசாமியா? வேலுச்சாமியா? வேலுச்சாமி. வேலுச்சாமி நினைச்சேன். அந்த திருப்பணி செஞ்ச நல்ல உள்ளத்தை நான் பார்க்கணுமே. அவர் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். வேலுச்சாமி இருக்கிற இடம் இந்த தாடி சாமிக்கு தெரியும். வாங்க தலைவரை போலாம். வேணாம் வேணாம் வேணாம். நாங்க 2 பேர் மட்டும் போய் அந்த நல்ல உள்ளத்தை பார்த்து நன்றி சொல்லிட்டு அவரை இங்க அழைச்சிட்டு வந்து அவர் கையாலே மத்ததெல்லாம் திறக்க வைக்கிறேன். நாங்க 2 பேர் மட்டும் போறோம். போலாமா சாமி? வாங்க. நீங்க நல்லா சாமி கும்பிடுங்க. வரேன். இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? என்ன மலைய பார்த்து மலைப்பா இருக்கா? இல்ல, களைப்பா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வா. அவையார மாத்திட்டானுங்களே. முடியல. நல்லவனை பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். தொப்பைய குறை. வா. ரொம்ப நல்லவர் போல இருக்கு. வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. மலையில ஏறி வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப சொல்லு. அந்த வேலுசாமியை காட்டுறேன். இது உனக்கு அந்த கஷ்டமே வேணாம். இந்த தாடிக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு தேடி. நீ பொன்மான் நினைச்சு உன்னை பின்தொடர்ந்து வரல. நீ மாயமான் தெரிஞ்சு உன்னை மடக்க வந்த. இப்ப நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. யாரு? நானா இல்ல நீயா? அது முடிவுலதான் தெரியும். ஆனா உன்னோட முடிவு ஏற்கனவே முடிவாயிருச்சு. இருந்தாலும் நீ என்னோட தனிப்பட்ட விரோதி மட்டும் இல்ல, பொதுஜன விரோதி. அதனால தான் நீதி விசாரணை செய்ய இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ யாரா என்ன நீதி விசாரணை செய்யறதுக்கு? நீ என்னோட சேர்ந்து கூட்டு கொள்ளடிச்ச குற்றவாளி தாண்டா. அது உன்னோட சகவாச தோஷத்தால ஏற்பட்ட கரை. அந்த பாவத்தை நான் ஜெயில போய் கழுவிட்டு வந்துட்டேன்.
ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா என்ன நீதி விசாரணை செய்யற அளவுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சா? போடாங்க. என்ன தேர்ந்தெடுத்த மக்களை அதை பத்தி கவலைப்படல. உனக்கு என்ன திடீர் அக்கறை? அவங்களுக்கு உன்னை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். கொஞ்சமா தெரிஞ்சவங்க கொதிச்சு எழ மாட்டாங்க. உன்னை பத்தி எனக்கு தானடா அதிகமா தெரியும். அதனால தான் இந்த திடீர் அக்கறை. அப்படி பார்த்தா அதிகாரத்துல இருக்கிற யாராவது ஒருத்தனை சுட்டி காட்டுறா தவறு செய்யாதவன், அவனுடைய யோகியதையை நான் பட்டியல் போட்டு காட்டுறேன். ஆனானப்பட்ட மகாத்மாவே இமாலய தவறு பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டிருக்காரா? அடச்சி, மகாத்மாங்கிற போர்வையில மறைஞ்சுக்க பார்க்காத. மன்னிக்க முடியாத குற்றவாளி நீ. இந்த குற்றவாளிக்கு 1.25 லட்சம் ஓட்டு போட்டு 60,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சாங்களே பொதுமக்கள், அவங்க குற்றவாளி தாண்டா. ஜனங்க ஏமாறுற முட்டாள்களா இருக்கிற வரைக்கும் என்ன போல ஏமாத்துற புத்திசாலிங்க நாட்டுல இருக்கத்தான் செய்வாங்க. அந்த சின்ன குற்றவாளிகளுக்கு இந்த பெரிய குற்றவாளி தலைவனா இருக்கிறதா பொருந்தும். ஆனா இந்த அப்பாவி மக்கள் உன்னை அடையாளம் கண்டுக்குவாங்க. அடையாளம் கண்டுகிட்டா என் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சிருமா? அப்படி இல்லைன்னா அடுத்த கட்சிக்கு தாவிக்கிறேன், இல்ல புது கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சுக்கிறேன். பல தலைவர்கள் என்னுடைய வழிகாட்டிடா, அவங்களுக்கு எல்லாம் நான் கொள்ளு பேரண்டா. இந்த தொகுதி இல்லைன்னா வேற ஒரு தொகுதி 10க்கு 50 கொடுத்தா ஏன் பொட்டி நிறைஞ்சிட்டு போகுது, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருவேண்டா. என்ன துணிச்சலா சொல்ற பாத்தீங்களா? அப்போ என் தங்கச்சி, அடுத்தவன் மனைவி, இவங்களெல்லாம் கெடுத்தியே, அது எதுக்கு அடையாளம்? நான் முற்றும் திறந்தவன் இல்லைன்றதுக்கு அடையாளம். ஒரு சிலைக்கு பின்னாடி 4 கொலை நடந்துச்சே, அது கூட உன் வீரத்துக்கு அடையாளம் தானே? என்ன போல புத்திசாலிங்களுக்கு விவேகத்தின் அடையாளம். காக்கி சட்டையை கை கட்ட வச்சு கருப்பு சட்டையை வாய்ப்பொத்த வச்சியே, அது எதுக்குடா அடையாளம்? சர்வ வல்லமை பொருந்திய என் பதவியின் அடையாளம். சபாஷ், ஒப்புதல் வாக்குமூலம் நல்லாவே கொடுத்துட்ட. தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீதி தேவதையை பிரார்த்தனை பண்ணிக்க. அன்னைக்கு நான் சொல்ற போது என்ன பைத்தியம்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஊரை கூட்டி மலை மேல ஸ்பீக்கர் கட்டி சொன்னாதான் ஒத்துக்குருவீங்களா? முட்டா பசங்களா. இங்க பாத்தியா, உன் சுயரூபம் எல்லாருக்கும் தெரியணும். உன் அயோக்கியத்தனம் எனக்கு மட்டும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, இந்த ஊருக்கெல்லாம் தெரியணும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. பூவா தலையா போட்டு பார்த்து தான் ஏற்கனவே ஒரு தடவை நீ தப்பிச்சிருக்க. இப்பவும் அதே முறையை தான் நான் கையாள போறேன். பூ விழுந்தா உனக்கு விடுதலை, தலை விழுந்தா தப்பாதும் தலை.
அரசியல்வாதியா இருந்த இந்த திருடனை பிடிக்கத்தான் நீங்க மாறு வேஷத்துல என்ன பின்தொடர்ந்து வந்தீங்களா? நீ உங்க கூட காதலியா நடந்துகிட்டேன்னா காவல்துறையை சேர்ந்தவன். இவங்க எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சிஐடி. நீதி நிர்வாகத்தில் தலையிட்டு அதை நாசம் செய்கிற அரசியல்வாதிகளோட முடிவு அனாதை சாவுதான். போலீஸையும் சட்டத்தையும் போலிகள் கொஞ்ச காலம்தான் ஏமாத்தலாம். கடைசியில நீதிதான் ஜெயிக்கும். நீ செஞ்ச தீமைகளை விட நன்மைகள் அதிகம். அதனால மேலிடத்துல சொல்லி உனக்கு மன்னிப்பு வாங்கி தர்றேன். தேங்க்யூ சார். பாட்ட சொத்து பேரனுக்கு தான். Thank you.